பல ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் தேவனுக்கு பிரியமில்லாத வழியில் வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்களில் ஒருவர் மட்டும் தேவனை நேசித்து அவருடைய கட்டளைகளை கைக்கொண்டார். அவர் பெயர் நோவா. தேவன் நோவாவிடம், பூமி எங்கும் வெள்ளம் உண்டாகும். நீ ஒரு பெரிய பேழையை உருவாக்கு, உன் குடும்பத்தையும் உன்னையும் நான் காப்பாற்றுவேன் என்றார். நோவா தேவனின் கட்டளைக்கிணங்க பெரிய பேழையை கட்டத் தொடங்கினார். மக்கள் அனைவரும் அவரை பார்த்து நகைத்தனர். பேழை தயாரானதும் தேவன் எல்லா மிருகங்களையும் பறவைகளையும் நோவாவின் குடும்பத்தையும் பேழைக்குள் அனுப்பினார். பின்னர் 40 நாட்கள் மழை பெய்தது. பூமி முழுவதும் நீரால் மூழ்கியது. ஆனால் பேழைக்குள்ளிருந்த அனைவரும் பாதுகாப்பாக இருந்தனர். இறுதியில் மழை நின்றது. நீரும் வற்றியது. வானத்தில் தேவன் ஒரு அழகான வானவில்லைக் காட்டினார். இதுவே என் வாக்குத்தத்தம். இனி ஒருபோதும் வெள்ளத்தால் பூமியை அழிக்க மாட்டேன் என்று தேவன் சொன்னார். நோவாவைப் போல நாமும் தேவனை நம்பி அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் அவர் நம்மையும் வழிநடத்தி ஆசீர்வதிப்பார்.